கார்த்திகை மாதம் என்றாலே நம் நினைவுக்கு வருவது தீப வழிபாடுதான். பொதுவாக எல்லா மாதங்களிலும் தீபமேற்றி வழிபட்டாலும் கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். கார்த்திகை மாதத்தை ஆன்மீக மாதம் என்றே கூறலாம். மேலும் கார்த்திகை மாதம் ஒளி நிறைந்த மாதமாகும். கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை பெற்றுத்தரும். மற்றும் புற இருள் இரண்டையும் நீக்கி ஆன்மீக வழியை காட்டும் அற்புதமான மாதம் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் முழுவதும் வீடுகளில் தினமும் காலையிலும் மாலை வேளையிலும் நிலைவாசலுக்கு வெளியில் 2 அகல் விளக்கு ஏற்றி வைப்பது எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றி எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். 6 மணிக்கு முன்பாக விளக்கை ஏற்றுவது சிறந்த பலனை தரும். கார்த்திகை மாதம் தினமும் விளக்கேற்ற இயலாதவர்கள் துவாதசி, சதுர்தசி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்களில் மட்டுமாவது கண்டிப்பாக தீபமேற்ற வேண்டும். விஷ்ணுவும் பிரம்மாவும் தங்களில் யார் பெரியவர்கள் என சண்டையிட்ட போது அந்த சண்டையை முடிவுக்கு கொண்டு வர சிவபெருமான் ஜோதி பிழம்பாக தோன்றிய தினமே கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை தீபம் 3 நாட்களாக கொண்டாடப்படும். முதல் நாள் குமராலய தீபம் என்றும், 2வது நாள் சர்வாலய தீபம் என்றும், 3வது நாள் விஷ்ணுவாலய தீபம் என்றும் வழிபடப்படுகின்றது. கார்த்திகை தீப திருநாளன்று திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும். கார்த்திகை தீபத்திற்கு முன்னதாகவே சுமார் 2660 அடி உயர மலை மீது கொப்பரை வைக்கப்படும். அதில் டன் கணக்கில் நெய் ஊற்றப்பட்டு கார்த்திகை தீப திருநாளன்று மாலை 6 மணி அளவில் தீபம் ஏற்றப்படும். இதனை தரிசித்து மக்கள் தங்கள் இல்லங்களிலும் விளக்கேற்றுவது வழக்கம். அந்த வகையில் 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் இல்லத்தில் 27 தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இல்லங்களில் தீபம் ஏற்றி வழிபட்டால் இருள் அகன்று ஒளி மிகுந்த வாழ்க்கை அமையும் என்பதால் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது.